இன்றைக்கு மார்க்க சேவை செய்யக்கூடியவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவாலே என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இந்த தசவுராத்துகள் ஒன்றை எப்படி எப்படி புரியணுமோ அந்த புரிதல் எங்களுக்கு சரியான புரிதல் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் மாற்றி வச்சுக்கிறோம். சும்மா உங்களிடத்தில் எடுத்த வாக்கிலே நான் சொன்னேன்னு வைங்களேன், அதாவது யாரையாவது ஒரு பேர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதானே நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஓடுறாங்க. என்ன காரணம்னா நாகூரிய மணிப்பட பாட்டை கேட்டு பழகினது. சரியா? பிலால் ரலியல்லாஹு அதான கேட்க சான்ஸிக்கா யாராவது? சான்ஸே இல்லை. ஆனால் இயற்கையில் அவனுக்கு முதல் பதிலாக என்ன வருதுன்னா கேட்டிக்கிறனே அப்படின்னு பதில் வருது. காரணம் பிலால் ரலியல்லாஹு பெரியார் பிலால்கிட்ட பாட்டை கேட்டு அவன் மனசில் அப்படியே அந்த தசவுர் என்ன செஞ்சு பதிந்திருக்கு. அப்போ இது ஒரு டேஞ்சரான ஒரு இடம், இது பெரிய ஆபத்தில் இந்த சப்ஜெக்ட். ஆனால் இது போல நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு இடம். இந்த மாதிரியான பதிவுகள் வர ஆரம்பிச்சுதுன்னு வைங்க, இந்த மாதிரியான பதிவுகள் வர ஆரம்பித்தால் நாளைக்கு என்ன நடக்கும்டா, தீனுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கும், தீன் இருக்காது. தீனுடைய பெயர்கள் எல்லாம் என்ன செய்யும் இருக்கும், தீன் எங்கள்கிட்ட இருக்காது. அவர் தாயியா இருப்பாரு, தாவா அவர்கிட்ட இருக்காது. முஸ்லீமா இருக்காரு, இஸ்லாம் என்ன செய்யாது அவர்கிட்ட இருக்காது. ஆலிமா இருப்பாரு, இல்ம் என்ன செய்யாது இருக்காது. என்னமெல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்னமெல்லாம என்ன செய்வாங்க பேசிக்கொண்டிருப்பாங்க. இந்த பார்வைகளை கொடுத்து கொடுத்து எந்த அளவுக்கு இது ஆகிவிட்டது. இதில் இந்த பகுதி எனக்கு அவ்வளவு தவ்வா களத்தோட பாதிப்புகளை பேசலாம். நான் தீனுக்கு வெளியே பேசலை, தீனுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தீனுக்கு செய்கிற பாதிப்பு, தீனுக்கு மார்க்க பங்களிப்பு என்று இருக்கக்கூடியவர்கள் தீனுக்கு செய்கிற பாதிப்பு என்று எடுத்தால் அவ்வளோ பாதிப்பு. ஒரு ஸ்பீச் பேசுகிறாரு, ஒவ்வொரு அதாவது தொழுகையாளியும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு எஸ்ட்ரோனமி வானவியல் படித்த ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேராஜ் உணர்த்துதுன்றாரு. அப்போ நம்ம படித்த அக்கீதா நூல்லையும் அப்படி இல்லை, நம்ம இதுவரைக்கும் சலஃபுகளில் படித்த நூல்லையும் இல்லை, இருக்கிற சுருகள்லையும் இல்லை, மார்க்கப்பற்றுக்கு சேவை செஞ்சு ஜிஹாதை செய்து உலகத்துக்கு பரத்தினவங்களும் இல்லை. எப்படி இந்த அற்புதமான விளக்கம் பிறந்திருக்கேன் என்று பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, ரசூலாங்க தொழுகை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வாகனத்தில் தான் போயிட்டு வந்தாங்க. இது புராக், அவரை கட் பண்ண வேணா, புராக்கில் போயிட்டு வந்தாங்க. இப்போ புராக்கில் போகிறதுனா ஸ்பேஸுக்கு போகணும், ஸ்பேஸுக்கு போகணும்னா அந்த மாதிரியான ஒரு என்ன விமானம், அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஒரு இதொன்று என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கணும். அப்போ ரசூலாங்க அங்கே போய் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய சிந்தனையும் அந்த தொழுகைன்னு போகிற டைமில் ஸ்பேஸுக்கு போய்த்திடணும். வேறு யோசனை வழங்கிட்டா அதுதான் மேராஜ். மேராஜ்னா மேலுக்கு என்ன செய்யறது, போறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகிற நேரத்தில் மேராஜ் பயணத்தில் சிந்தனை வந்து விஞ்ஞானி ஆகிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல் ஃபெயிலியர் சஹாபாக்கள், முதல் ஃபெயிலியர் அடுத்த தொழுகையில் யாரப்ப டோட்டலாக சஹாபாக்கள் தான். யாருமே அதில் என்ன வானவியலை விட்டு நட்சத்திரத்துடைய நுழைஞ்சில் கூட என்னது அவங்க மிகவும் ஒரு மினிமம் லெவலில் தான் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள். இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த உடனே அதை கேட்டு சுபஹானல்லான்றாங்க. பின்னால் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கடா சுபஹானல்லான்றாங்க. அப்போ மார்க்கத்துடைய கேரண்டியை பேசக்கூடிய எல்லாருக்கும் கையிலையும் கொடுத்தாச்சு. அப்போ அவர் என்ன விளக்கத்தை கொண்டு வந்து போட்டாலும் இதை சொல்கிறார். அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு மல்டி மில்லியனராக இருந்தார்ன்றார் பயானில். ஒருவர் எப்படி மல்டி மில்லியனராக இருந்தார்ன்றா, ரசூல்லாம் ஒரு ஒட்டகத்தை வாங்கினா எப்படி வாங்குவாங்கன்னு ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு, ஷேட்டுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு, அவரோட பிரயாணத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு கொண்டு வந்து சேர்த்தா நம்ம படித்த சீரானில் ஒன்றுமே இல்லை. நம்ம படித்த சீரான் இப்போ நீங்கள் என்ன நடக்குது, இது வந்து நம்ம வரவேற்கிறதா, கவர்ச்சியில் வரவேற்கிறதா, வரவேற்று எங்களை ஏமாற்றி கொள்றதா, சரியா? அல்லது சரியான ஒரு தெளிவு இருக்கு. இதுக்கு எதனுடைய விளைவு தெரியுமா? இது மேற்கத்தேய அந்த சிந்தனையுடைய மோகம் மார்க்கத்தை வந்து எப்படியெல்லாம் கற்பனை பண்ண வைக்குதுன்னு பாருங்க. மார்க்கத்தை வந்து எப்படியெல்லாம் கற்பனை பண்ண வைக்குதுன்னு பாருங்க. இந்த பகுதி எல்லா செக்ஷன்லையும் என்ன செய்யுது, ஒவ்வொன்றாக வந்து 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 எங்களோட கல்வி, எங்களோட சிலபஸ், எங்களோட பாடம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. எந்த துறையை நீங்க எடுத்துக்கொண்டாலும் வியாபிச்சு மார்க்கத்துக்குள்ளே வியாபிச்சுட்டு, எங்க சீர்திருத்தம் நடக்கணுமோ அந்த பள்ளி வாயில்களுக்குள்ள, அந்த அலைப்பகங்களுக்குள்ள, அந்த அமைப்புகளுக்குள்ள, அங்க தாய்களுக்குள்ள அவங்களோட சிந்தனை எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்து எப்படி நம்ம நம்பி அறிவை எடுக்கிறது. இப்ப பொதுமக்களாக போய் நின்று நம்ம வந்து இந்த விஷயத்துல இவங்க மார்க்கத்தில் ஒரு தெளிவு தருவாங்கன்னு அங்க போய் நின்றா, அவர் வந்து ஹதீஸை வாசிக்கிறாரும் இல்லை, குர்ஆன் வசனத்தை சொல்றாரும் இல்லை, எல்லாத்தையும் அவரவர்களுடைய விளக்கத்தோட கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ முதல் ஹுதூரத், முதல் ஆபத்து இந்த தவ்வா களத்தில் மார்க்க பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு பெரிய குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஸோ முதலாவது நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துடைய அபிவிருத்தி என்பது ரப்புல் ஆலமீனுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த உலகத்தை அல்லாஹ் டெவலப் பண்ணிக்கிட்டே வருவான். வயஹ்லுகு மா லா தஅலமூன்,
சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அறியாதவற்றையும் இறைவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். படைத்தான் சொல்லல, நீங்கள் அறியாதவற்றையும் இறைவன் படைத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்ட படைப்பு நடந்து கொண்டே இருக்குது. சனுரிஹிம் ஆயாத்தினா, எங்களது அத்தாட்சிகளை நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம் என்றான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தாலாவுடைய அந்த இந்த உலகத்தை முன்னேற்ற வேண்டிய என்ற கட்டத்தை அல்லாஹ் தாலா அது நடந்து கொண்டே இருக்கும். அதை ஒரு காபிரை வச்சு செய்வான், ஒரு முஸ்லீமை வச்சு செய்வான், யாரை வச்சா இந்த உலகத்துடைய அபிவிருத்தி ஒன்று என்ன செய்யும், நடந்து கொண்டே தான் இருக்கும். முஸ்லீம் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பில் அவன் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளும், முஸ்லீம் அல்லாதவருடைய கரங்களால் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் டோட்டல் முஸ்லிம்களுக்கும் சேவைக்கு பயன்படுத்தப்படுது. கண்டுபிடிச்சு நம்ம தான் ஆகணும் என்ன தேவைக்கு, டோட்டல் முஸ்லீம் சமுதாயத்துடைய சேவைக்கு என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. சாதாரண சாஃப்ட்வேர்ல இருந்து மிகப்பெரிய ஃப்ளைட் வரைக்கும் எல்லா முஸ்லிம்களுடைய விஷயங்களுக்கு என்ன செய்யுது, பயன்படுத்தப்படத்தான் செய்யுது. இன்றைக்கு உலகத்தில் தான் உலகத்தை முன்னேற்றத்தை காவிர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க என்ற ஒரு சிந்தனை போக்கு புதுசாக உருவாகினது. சயின்ஸ் என்றது அப்படி அல்ல. பல ஜெனரேஷன்களாக முஸ்லிம் சமுதாயமும் தான், கிரேக்க சமுதாயமும் தான், பாரசீக சமுதாயமும் தான், இப்போ புதுசாக வந்திருக்கிற யூரோப் சமுதாயம் தான், எல்லாரும் சேர்ந்து பங்களிப்பு செஞ்சு தான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சது, இன்றைக்கு ஒன்றை கண்டுபிடிக்கிறான்டா அதுக்குரிய தியரியும் அதுக்குரிய ஃபார்முலாவும் எப்பயோ என்ன செஞ்சது இருந்துச்சு. அதனுடைய அபிவிருத்தியுடைய ஒரு வடிவத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஆள் பங்களிப்பு செஞ்சது அல்லது ஒரு ஆளுடைய கண்டுபிடிப்பு அல்ல. அப்போ இது நம்ம தெரியாமல் என்ன செய்கிறோம், இந்த வேலையை செய்து கொண்டிருப்போம். முதல் அம்சம், அன்புள்ள சகோதரர்களை, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, நம்ம படிக்க குர்ஆன் ஹதீஸை தான் படிக்கிறோம், மார்க்கத்தை தான் படிக்கிறோம். சட்டங்கள் ஃபிக்ஹ் தஃப்சீர் என்று வார டைம்ல நம்ம சரியா இருந்து கொள்வோம். ஏண்டா அது அமல் சார்ந்த அகீதா சார்ந்த விஷயம். இந்த உலகம் சார்ந்த வார விஷய நேரங்களில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பேசுறவர் மார்க்க கண்ணாடியோட பேசுறாரா, வேற கண்ணாடியை போட்டு தஃப்சீர் பண்றாரா என்றதில் என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லைண்டா மார்க்கத்தின் பேரால பல தவறுகளை நம்ம என்ன செய்வோம், சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் என்பதை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது முதலாவது அம்சம், மிக பிரதானமான அம்சம். இதில் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு இந்த பார்வையுடைய மாற்று விளைவு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பார்க்க போவது எதை வைத்து, தீன்ல அவன் அளவை வச்சு தான். இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிட்டாலும் அல்லாஹ்வுடைய பெருமானத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட தீன்ன்றது இல்லைண்டா, அவன் மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது இல்லைண்டா எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட இப்னு ஜுதானை பற்றி கேட்குறாங்க. அவர் அனாதை பிள்ளைகளை சேர்ந்து நடந்தார், புதைக்க போகிற குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சார், எடுத்து நடந்தார், அவர்களை எடுத்து பராமரித்தார், எத்தனையோ அதாவது ஏழைகளை கவனித்தார். இதெல்லாம் அவரை பயனளிக்குமா, அவர் குஃப்ரில் மௌத்தாயிட்டார், இது அவருக்கு பயனளிக்குமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே, அவர் ஒரு நாளும் அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னதில்லை. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு பொழுதுமே என்ன செய்ததில்லை, அவர் சொன்னதில்லை. அப்படின்னா அவருக்கு தீன் என்ற பகுதி அவர்கிட்ட இருக்கலை, அல்லாஹ் என்ற பகுதி அவருடைய நம்பிக்கை இருக்கலை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று தெரியாத ஒரு சமுதாயமும் அல்லது, ஏகத்துவம் தெரியாத ஒரு சமுதாயமும் அல்ல. எங்கேயோ இருந்து ஒரு காட்டில் முளைந்து ஒன்றுமே விளக்கமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் காரணங்கள் இருக்கும். இது தெரிஞ்ச ஒரு சூழல்ல இந்த மனிதர் ஒரு நாள் அவர் என்ன செய்யல, அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிரு ஒரு நாள் கூட என்ன செய்ததில்லை, சொன்னது இல்லை. அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவருடைய சேவைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏனென்றா இது அல்லாஹ்வுடைய உலகம், அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ் தஆலா நீ இல்லாட்டி இன்னொருத்தரை வச்சு பார்த்தே ஆகுவான். அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தை முன்னேற்றுவது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ இல்லைன்னா இன்னொருவர், அடுத்தவர் இல்லைன்னா அடுத்தவர். இப்படி அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவித்துட்டு போன அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த டோட்டல் சமுதாயத்தை என்ன அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு எடுத்து அவங்களை காப்பாத்திட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இந்த மார்க்கத்துடைய சேவகரே தவிர மார்க்கத்துக்கு நீங்க அத்தாரிட்டி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பேசுறான். ஒமா அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ள உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்று கண்ணியமா சொல்றான், அந்த கண்ணியமான வார்த்தையில சொல்றான். ஆனா அதை அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அது கண்ணியமான வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் எப்படி பிரிச்சு சொல்றான்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது ஒரு தூதரே அன்றி வேறில்லை என்றான். ஒரு இடத்துல வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். இன்னொரு இடத்துல வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது அல்லாஹ் அல்ல, முகமது தூதரே அன்றி வேறு யாரும் இல்லை. அஃப இன் மாத், அவர் மரணித்தால், அவ் குத்தில, அவர் கொல்லப்பட்டால், இன் கலபத்தும் அலா அகாபிக்கும், நீங்க வந்த வழியை திரும்பி போயிடுவான்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு நம்ம உலகத்துல ஒரு தலைவர் எதிர்பார்க்கிறோம்னா ரசூலுல்லாஹ்வை விட ஒரு தலைவர் எதிர்பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் நீங்க எங்களுக்கு தலைவர் வைங்க,
முஸ்லீம் சமுதாயம் ஒரு இடத்துல போராடுதுன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாரு வைங்க, இந்த சமுதாயம் அடைகிற விரக்தியை போல வேறொரு விரக்திக்குமா? தலைவராக இந்த ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னா அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பேசுற, அவர் மரணித்தால் அவர் கொல்லப்பட்டா நீங்க திரும்பி போயிருவீங்களான்னு கேட்கிறான் அல்லாஹ். அவர் மௌத்தாகினால் நீங்க சரியா இருக்கணும். அவர் தலைவராக இருந்து அவரே கொல்லப்பட்டாலும் சரி, உங்கள்கிட்ட உறுதி என்ன செய்யக்கூடாது, கொலையக்கூடாது. மஹதியை பேசுறோம், ஈசா இஸ்லாத்தை பேசுறோம், அதுக்கெல்லாம் மேல ரசூலுல்லாஹ்களே கொல்லப்பட்டாலும் நீங்க திரும்பி போகக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தீன் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல அப்ப அல்லாஹ்வுடைய பார்வை வந்து இந்த உலகத்துல தீன்ல உண்ட பங்கு என்னன்றதான். நம்ம இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்து என்னமெல்லாம் செய்து விட்டாலும் சரி, அல்லாஹ் எடுக்கிற டைம் வந்து எடுத்துருவான். சஅத் இப்னு முஆதை விட இந்த சமுதாயத்துக்கு நம்ம தேவையா? ரசூலுல்லாஹ்களுக்கு மதீனால இடம் அளித்து சஅத் இப்னு முஆதை விட நம்ம தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. சஅத் இப்னு முஆதை அல்லாஹ் தஆலா அவசரமா என்ன செஞ்சிட்டான், எடுத்துட்டான். முஸ்அப் இப்னு உமைரை விட நம்மள தேவையா? முஸ்அப் இப்னு உமைர் உஹதிலே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட நம்ம தேவையா? இடையிலே அல்லாஹ் உயர்த்திட்டான். இடையில என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். எத்தனையோ நபிமார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார்கள். என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நம்மட தேவை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. நீ எவ்வளவு முக்கியம், நீ எவ்வளவு முக்கியமான ஆள், எனக்கு என்ற உள்ளத்துல நான் முக்கியமான ஆள் ஆகிக்கலாம். இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச கண்டுபிடிப்பு, அவன் செஞ்ச சேவை எவ்வளவு பெரிய முக்கியமா இருக்கலாம், முக்கியமானது, அதுக்கு புறக்கணிக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில நம்மளே பார்த்து அல்லாஹ் பார்க்கிறது, நீ எப்படி இருக்கிறாய், உன்னோட சுஜூதி என்ன, அல்லாஹ்வோடு உனது தொடர்பு என்ன, உனது எண்ணங்கள் என்ன, இந்த மார்க்கத்தில் உன்னோட பங்களிப்பு என்ன, உண்மையாக எப்படி இருக்கிறாய். வெளி உலகத்துல எவ்வளவு காட்டிடலாம், நம்மளோட சூரத்துல, சீரத்துல, நம்மளோட சேவைகள்ல, பேச்சில், கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். தனிப்பட்ட ரீதியாக நீ தனிச்சு நிக்கிற நேரத்தில் நீ இந்த தீன்ல யாரு, நீ இந்த தீனுடைய சப்ஜெக்ட்ல என்ன இருக்கிறாய் என்பதான் பார்க்க போறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஸோ அதனால நாங்க அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்க எப்படி இருக்கிறோம் என்ற கேள்விதான் மார்க்க பணியாளர்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி.